பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜயுடன் நேற்று தொலைபேசியில் பேசினார். தமிழக மக்களுக்கு சேவை செய்வதில் விஜய் ஏற்றுக்கொண்ட முக்கிய பொறுப்பிற்காக அவரை மீண்டும் வாழ்த்துவதாக அன்வார் தெரிவித்துள்ளார். வரும் செப்டம்பர் மாதம் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ளவும் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்கவும் தாம் இந்தியா செல்லவிருப்பதை அவரிடம் தெரிவித்ததாக அன்வார் கூறினார். நேரம் அனுமதித்தால் தமிழகத்திற்கு ஒரு குறுகிய பயணம் மேற்கொள்ளக்கூடும் என்றும் தாம் தமிழக முதல்வரிடம் தெரிவித்ததாக அன்வார் கூறினார். தமிழக மக்களின் நலனுக்காகவும் அதன் எதிர்காலத்திற்காகவும் திறம்பட வழிநடத்த விஜய்க்கு தொடர்ச்சியான வலிமையும் ஞானமும் வழங்கப்பட வேண்டும் என்று அன்வார் பிரார்த்தனை செய்தார். மே 12ஆம் தேதி தென்னிந்தியாவின் பிரபலமான திரைப்பட நட்சத்திரமான விஜய் முதலமைச்சராக நியமிக்கப்பட்டதற்கு பிரதமர் வாழ்த்து தெரிவித்ததோடு நெருங்கிய ஒத்துழைப்பை வளர்ப்பதில் தனது ஆர்வத்தையும் வெளிப்படுத்தி இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. உலகளாவிய ஸ்மூத் கப்பல் குழுவின் பணியில் பங்கேற்ற 29 மலேசியர்களும் விடுவிக்கப்பட்டு தற்போது துருக்கியின் இஸ்தான்புல்லில் பாதுகாப்பாக உள்ளனர் என்று வெளியுறவுத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. நேற்று வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையில் மலேசியர்கள் மலேசியா திரும்புவதற்கு முன்பு மருத்துவ மற்றும் சுகாதார மதிப்பீடுகளுக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்று அமைச்சு தெரிவித்துள்ளது. அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை மலேசியா வந்தடைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவர்களின் விடுதலை மற்றும் பாதுகாப்பான திரும்புதலுக்கு வழிவகுத்த செயல்முறை முழுவதும் துருக்கி அரசாங்கம் வழங்கிய வசதி மற்றும் தளராத ஆதரவிற்கு மலேசிய அரசாங்கம் தனது நன்றியை தெரிவித்துள்ளதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மலேசிய இஸ்லாமிய அமைப்புகளுக்கான ஆலோசனை குழுவான மாப்பிம் மற்றும் ஸ்மூத் நுசாந்தரா குழுவினர் காட்டிய அர்ப்பணிப்பையும் அமைச்சு பாராட்டியது. சாலை போக்குவரத்து துறையான ஜேபிஜே மே 24ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை ஹஜ் பெருநாள் காலத்தில் ட்ரோன்களின் பயன்பாட்டை அதிகபட்சமாக்கும் என்று ஜேபிஜேயின் துணை இயக்குனர் ஜஸ்மானி ஷஃபாவி தெரிவித்துள்ளார். இரட்டை கோடுகளில் முந்திச் செல்வது மற்றும் நெடுஞ்சாலைகளில் அவசர கால பாதைகளை பயன்படுத்துவது போன்ற போக்குவரத்து விதி மீறல்களை கண்டறிவதை மேம்படுத்துவதற்காக அதிக போக்குவரத்து நெரிசல் உள்ள பகுதிகளில் ட்ரோன்கள் பயன்படுத்தப்படும் என்று அவர் கூறினார். மலேசியா பொருளாதார ஏணியில் முன்னேற முற்படுவதால் வெளிநாட்டு தொழிலாளர்களை அது தொடர்ந்து அதிகமாக சார்ந்திருக்க முடியாது என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு தொழிலாளர்களை சார்ந்திருப்பதை குறைப்பதற்காக டிபெட் எனப்படும் தொழில்நுட்ப மற்றும் தொழில் கல்வி பயிற்சி பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகள் முழுவதும் பயிற்சி திறனை அரசாங்கம் விரிவுபடுத்தி வருவதாக அவர் கூறினார். நாடு பொருளாதார ஏணியில் மேலே செல்லும் போது மலிவான வெளிநாட்டு தொழிலாளர்களை மட்டுமே சார்ந்திருக்க முடியாது என்பதை உணர வேண்டும் என்று கோலம்பூரில் உள்ள பத்திரங்கள் ஆணையத்தில் நடைபெற்ற இல்முவான் மலேசியா மடானி கருத்தரங்கில் அவர் இதனை தெரிவித்தார். தொழிலாளர் திறன்கள், பொறியியல் மற்றும் நிர்வாக திறமைகளில் இந்த துறைக்கு மேம்பாடுகள் தேவை என்று கூறிய சாப் க்ளோவ் கார்ப்பரேஷன் நிர்வாக தலைவர் தான்சி லீம் வி சாய் எழுப்பிய கேள்விக்கு அன்வார் இவ்வாறு பதிலளித்தார். அனுபவம் வாய்ந்த தொழிலாளர்களிடம் இருந்துதான் நல்ல தயாரிப்புகள் வருகின்றன என்பதை குறிப்பிட்ட லிம் தரத்தில் மேம்பாடுகளை எவ்வாறு அடைய முடியும் என்றும் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த அன்வார், நாடு தற்போது 2 மில்லியனுக்கும் அதிகமான வெளிநாட்டு தொழிலாளர்களை பணியமர்த்தியுள்ளது. இது கவலைக்குரிய ஒரு நிலை என்று தெரிவித்தார். எனவே இதில் சில கவலைகள் இருக்கத்தான் வேண்டும். மேலும் இது இப்படியே தொடர முடியாது என்ற உண்மையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அன்வார் தெரிவித்தார். இந்த பிரச்சனையை எவ்வாறு கையாள்வது என்பது குறித்து அரசாங்கம் தொழில்துறை தலைவர்களுடன் கலந்துரையாடும் என்றும் அவர் தெரிவித்தார். புக்கிட்டமான் நகராட்சியின் உள் பாதுகாப்பு மற்றும் பொது ஒழுங்குத்துறை ஸ்லாங்கூரில் உள்ள 2 வளாகங்களில் ஒரே நேரத்தில் மேற்கொண்ட சோதனைகளில் சட்டவிரோத மின்னணு கழிவு பதப்படுத்தும் நடவடிக்கைகளை முறியடித்து மொத்தம் 12,60,000 ரிங்கிட் மதிப்புள்ள பொருட்களை பறிமுதல் செய்தது. இந்நடவடிக்கை கோலலங்காட் காவல்துறை மற்றும் செப்பாங் சுற்றுச்சூழல் துறையுடன் இணைந்து மேற்கொள்ளப்பட்டதாக புக்கிட்டமான் நகராட்சியின் உள் பாதுகாப்பு மற்றும் பொது ஒழுங்குத்துறையின் வனவிலங்கு குற்றப்பிரிவு தளபதி ஜாக்கி அசார் தெரிவித்தார். விசாரணைக்கு உதவுவதற்காக 19 முதல் 50 வயதுக்கு உட்பட்ட 24 வெளிநாட்டு ஆண்களும் ஒரு வெளிநாட்டு பெண்ணும் கைது செய்யப்பட்டதாக அவர் கூறினார். மேலும் ஜனவரி 1ஆம் தேதி முதல் பொருட்கள் கடத்தல் முதல் போலி துப்பாக்கிகள் விற்பனை வரையிலான குற்றங்களுக்காக நாடு முழுவதும் 158 சோதனைகளை காவல்துறை நடத்தி உள்ளதாகவும் இதில் 335 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார்.
ஓம்ஸ் அறவாரியத்தின் ஆதரவில் மலர் டிவி வழங்கும் திரையிசை கண்ட இலக்கியம் நயம்பட உரைப்போம் 2026. பேச்சுத்திறன் உள்ளவர்களா நீங்கள்? உங்களுக்காக காத்திருக்கிறது பரிசு மலை. எண்ணற்ற திரைப்பாடல்களில் பண்டைய இலக்கிய கருத்துகள் கையாளப்பட்டுள்ளன. கண்ணதாசன், வாலி, பட்டுக்கோட்டை, வைரமுத்து முதல் பலரும் பண்டைய இலக்கிய செயல்களை தங்கள் பாடல்களில் கையாண்டுள்ளனர். அப்படிப்பட்ட பாடல்களை அடையாளம் கண்டு 5 நிமிடங்களில் விளக்கி நயம்பட உரைத்து காணொலியாக்கி அனுப்புங்கள். 2 பிரிவுகளாக இப்போட்டி நடைபெறுகிறது. பிரிவு 1 18 முதல் 25 வயதினரும், பிரிவு 2 26 வயது முதல் அதற்கும் மேலானவர்கள் கலந்து கொள்ளலாம். பெறப்படும் காணொலிகளில் இருந்து 10 பேர் இறுதி சுற்றுக்கு தகுதி பெறுவர். முதல் பரிசு 5000 ரிங்கிட் தங்க பதக்கம், கோப்பையுடன் சான்றிதழ். இரண்டாம் பரிசு 3000 ரிங்கிட் தங்க பதக்கம், கோப்பையுடன் சான்றிதழ். மூன்றாம் பரிசு 2000 ரிங்கிட் தங்க பதக்கம், கோப்பையுடன் சான்றிதழ். மற்றும் 7 ஆறுதல் பரிசுகள் 500 ரிங்கிட் கோப்பையுடன் சான்றிதழ். மேலும் அதிரடி பரிசுகளும் காத்திருக்கின்றன. இறுதி சுற்று ஆகஸ்ட் 29ஆம் தேதி மிக பிரம்மாண்ட மேடையில் நடைபெறுகிறது. போட்டிக்கான மேல் விவரங்களையும் விதிமுறைகளையும் malartv.org எனும் அகப்பக்கத்தில் பெற்றுக் கொள்ளலாம். தொடர்புக்கு 01 2 244 301 என்ற எண்களில் அழைக்கலாம். பங்கேற்பாளர்கள் உடனே பதிவு பாரத்தை பூர்த்தி செய்து போட்டியாளராகுங்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.